நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கறது தேவ சமூகத்துல நம்ம ஜெபிச்சு வளர்க்கணும். அல்லேலூயா. ஒழுக்கம் உயர்வு தரும். அந்த ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஸ்டேஜ், என்ன கேம்ல பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும், என்ன பயிற்சி கொடுக்கணும், என்ன செய்யணும், என்ன சத்தான ஆகாரம் கொடுக்கணும். அந்த சத்தான ஆகாரம் பிள்ளைகளுக்கு சரீரத்துல இருக்குதா யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பார்த்தா கேம் நிறைய இடத்துல கேம் விளாண்டு கை கால இப்பவுமே நடுங்குது. வயசை பார்த்தா 15 வயசு 14 வயசு 16 வயசு. ஆனா கை கால் பார்த்தா நரம்பு தளர்ச்சி வந்த ஜனங்களை மாதிரி கை காலம் கை துடிக்குது, கால் துடிக்குது. பிள்ளைகளை திடீர்னு நம்ம பார்த்தா ஐயோ இவ்வளவு நம்ம வேலை நம்ம சாப்பிடாதே காரியம் இல்லை. நம்ம பிள்ளைகளை சத்தான ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சத்து நிறைந்த ஆகாரத்தை நம்ம கொடுத்தா அந்த பிள்ளைகள் நிறைய பேர் பேர் ரிக்வெஸ்ட் தராங்க. பாஸ்டர் நாங்க எவ்வளவு சத்தான ஃபுட்டே கொடுக்குறோம், ஆனா பிள்ளை பார்த்தா கேம் விளையாடுறது, திரும்பி பார்த்தா காலை இங்க இழுக்குது அங்க இழுக்குது. எவ்வளவு மெடிசன் வாங்கி கூட பார்த்தா நரம்பு சின்ன வயசுல நரம்பு கம்ப்ளைண்ட் வருது, பிள்ளைகளுக்கு கண்ணு பிரச்சனை வருது, மெமரி பவரே கிடையாது. தாய் தகப்பன் மார்களை எடுத்து பேசுது, பயங்கர சவுண்ட். வீட்டுல அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை பேசுது. இதனை நம்ம ஜீன்ல வந்ததா நம்ம இல்ல, நம்ம எங்க அம்மாவுக்கு அம்மாவை மாதிரி இருக்கா, என் பொண்ணு என் பையன் அப்பாவை மாதிரி, பாட்டி மாதிரி, தாத்தா மாதிரி, இதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோம். இதே கவனமா இருக்கு. ஒரு செல்போன்ல 90% பாவம் உள்ள வருது. நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பெட்ரூம் கொடுத்துறாங்க. அம்மா அப்பாவுக்கு கூட இருந்து சேர்ந்து படுக்க தூங்குறது கிடையாது. அப்ப எப்படி இருக்க முடியும்? யார் என்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கு நம்ம தெரியாது செய்து இல்ல. ரொம்ப கவனமா இருக்கு. எல்லா பிள்ளைங்களும் குறை சொல்ல, நல்ல பிள்ளைங்க தேவ நம்ம கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஆனா நல்ல பெற்றோரை நம்ம இருக்கணும்.